ராமநாதர் ஆலயம் இது சிவபெருமானின் 11வது ஜோதிர்லிங்க ஸ்தலம். இது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கு. வங்காள விரிகுடாவின் கடற்கரை ஓரமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம். 4 வேதங்களையும் கற்றறிந்த பண்டிதனாக இருந்தான் ராவணன். அந்தணர் குலத்தில் தோன்றியவன். ஆனாலும் அவன் அசுர குணத்தோடு இருந்தான். அவன் சீதா தேவியை கடத்திட்டு போய் சிறைப்பிடித்திருந்தான். அதன் காரணமாக ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் ஏற்பட முடிவில் ராவணன் வதம் செய்யப்படுறான். ஒரு சிறந்த சிவபக்தனும் வேத பண்டிதனுமாகிய ராவணனை கொன்ற பாவம் ராமருக்கு இருந்தால் அது பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அதற்கு பரிகாரமாக சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறாரு. அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இமயமலையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆஞ்சநேயரை அனுப்புகிறாங்க. ஆஞ்சநேயர் அங்கே சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தாமதமாகுது. குறித்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறதுனால சீதா தேவி விளையாட்டாக செஞ்சு வச்சுருந்த மணல் லிங்கத்துக்கு பூஜை செய்கிறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வராரு. நான் வரத்துக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கோபத்தில் இருக்கார். அந்த சிவலிங்கத்தை கையினால் தள்ளி விடுறாரு. தள்ளவே முடியல. அதுக்கப்புறம் பெயர்த்து எடுக்கிறாரு. பெயர்த்து எடுக்கவும் முடியல. தன்னுடைய வாழ்நாளை அதை கட்டி இழுக்கிறாரு. இழுக்கவும் முடியல. கோபத்தின் உச்சத்தில் இருந்த ஆஞ்சநேயருக்கு ராமர் ஒரு வரம் கொடுக்குறாரு. நீ கொண்டு வந்த அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடந்த பிறகு தான் சீதாதேவி செய்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி தான் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. ராமன் ஈசனை வழிபட்டதால் இந்த இடத்திற்கு ராமேஸ்வரம் அப்படின்னும், ராமன் சிவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டதால் ராமநாதன் அப்படிங்கிற பெயர் ஈசனுக்கும் ஏற்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு ராமநாதர் என்றும் ஈஸ்வரிக்கு பர்வதவர்த்தினும் பேர். இங்கே அக்னி தீர்த்த கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த அக்னி தீர்த்த கடற்கரையோட 21 புனித தீர்த்தங்களும் இருக்குது. பக்தர்கள் அந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு 21 தீர்த்தங்களையும் நீராடிட்டு தங்களுடைய பித்திருக்கடன்களை செஞ்சுட்டு போகிறாங்க. சிவபெருமானையும் வழிபடுறாங்க. இந்த 21 தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு பித்திருக்களின் சாபம் நீங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய பிண்ட பரிகாரமும் செய்கிறாங்க. இன்னும் பல பரிகாரங்களும் இந்த கோவிலில் செய்கிறாங்க. இங்கே பர்வதவர்த்தினியின் பீடத்துக்கு அடியில் ஆதிசங்கரர் நிறுவன ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்குது. இங்கே திருநாவுக்கரசராலும் திருஞான சம்பந்தராலும் பாடல் பெற்ற இந்த திருத்தலமானது பழமையும் பெருமையும் உடையது இந்த ராமேஸ்வரம்.